அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வரியை மட்டும் 21 முறை சொல்லுங்கள், அதிர்ஷ்ட கதவு தினமும் உங்கள் கதவை தட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சுவிட்ச் வேர்டை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, காலையில நம்ம எழுந்திருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி சொல்றேன்னா, காலையில முதலில் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையா இருக்குது. அதுவும் அது பணம் சார்ந்ததா இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு தான் நான் சொல்லுவேன். காலையில தினமும் நம்ம எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மைண்டோட நம்ம எந்திரிக்கணும். போய் இந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாம காலையில எந்திரிக்கும் போதே ரொம்ப நிதானமா பொறுமையா எழுந்திருச்சு நாம அன்றாட வேலைகளை பார்க்கணும். அப்ப அந்த காலை பொழுது அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு முக்கியம். நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திரிச்சாலும் சரி, இல்லம்மா நான் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்படின்னாலும் சரி, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய இந்த ஒரு வரி பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, தினமும் நாம சொல்லும் பொழுது உங்களுக்கு பண வரவு கோடி கோடியாக கொட்டுகிற அளவுக்கு கூட இது வேலை செய்யும். ஆனா நாம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நம்பிக்கையோடு தினந்தோறும் இந்த ஒரு வரியை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். பணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியங்க. பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே இந்த உலகத்துல நம்மளுக்கு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே நம்மளால ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம எல்லாத்துக்குமே இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரதானமாக இருக்குது. இந்த பணம் எல்லாருக்கும் நம்மளுக்கு தேவையான போது தேவையான அளவு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கிறது இல்லை. அப்போ அப்படிப்பட்ட அந்த பணத்தை சுவிட்ச் வேர்டு மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நம்மளுக்கு எப்படி மந்திரங்கள் சமஸ்கிருதத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைக்கு சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வெளிநாட்டினவர்கள் அதர் கண்ட்ரியில இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லி அவங்களுக்கு தேவையானதை அவங்க பயனடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த சுவிட்ச் வேர்டு எல்லாருமே சொல்லலாம். ஆண் பெண் இருவருமே சொல்லலாம். பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே காலையில எழுந்திருச்ச உடனே நீங்க பல்லு விளக்கணும், முகம் கழுவணும், ரெஃப்ரெஷ் ஆகணுங்கிற அவசியம் கூட கிடையாது. காலையில அப்படியே நீங்க பெட்ல எழுந்திருச்ச உடனே இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 21 முறை நீங்க சொல்லணும். இதுல நான் முதல் நாளே அசைவம் சாப்பிட்டிருந்தேன், இல்ல பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது, பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்கணும், குளிக்கணும் அப்படிங்கிற விதிமுறை கூட உங்களுக்கு கிடையாது. காலையில நீங்க அப்படியே எந்திரிச்ச உடனே இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 21 முறை சொல்லுங்க போதும். அதற்கு அடுத்தது நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்து கொள்ளலாம். இதுல வேற மதத்தினர் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கும் பண தேவைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்க இந்த சுவிட்ச் வேர்டை சொல்லலாம். இது எந்த ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜை முறைகளோ கிடையாது. இது ஒரு சுவிட்ச் வேர்டு தான். அதனால இதை எல்லா மதத்தினருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இதை நம்மளுக்கு நம்பிக்கையோட செய்யணும். இதுக்கு அடிப்படை தேவை அப்படின்னா நம்பிக்கை தாங்க. இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும், பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கையோட சொல்லும் போது மட்டும்தான் அது நம்ம வாழ்க்கையில நடக்கும். இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? எஸ் அமேசிங் ஜாக்பாட், எஸ் அமேசிங் ஜாக்பாட், எஸ் அமேசிங் ஜாக்பாட் அப்படின்னு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 21 முறை நீங்க சொல்லணும். காலையில அப்படியே எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 21 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தாராளமாக பார்த்து கொள்ளலாம். கண்டிப்பா நான் சொல்றேங்க, நிச்சயம் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் இதை நீங்க சொல்லும் பொழுது
அடுத்த நொடியே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது என்னம்மா அதிர்ஷ்டம் அப்படின்னா, நீங்க ஒரு பிஸ்னஸ் செய்றீங்க அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிச்சு கொண்டே இருக்கும். சரிம்மா, இந்த சுவிட்ச் வேர்டை சொன்னா பணம் வரும்னு சொல்றீங்க. இந்த சுவிட்ச் வேர்டை தினமும் காலையில 21 முறை சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா பணம் கிடைச்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க சொல்லும் பொழுதேவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னத்துக்காக சொல்றீங்க, என்ன தேவைக்காக சொல்றீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க தீர்மானிச்சுட்டு அதை வந்து தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயம் இந்த தொழில்ல நிறைய நஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் தங்கவே தங்காது. எவ்வளவு சம்பாரிச்சாலும் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சா கூட அந்த 1000 ரூபாய்க்குன்னே வேலை செய்யுது. ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுது, ஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுது. இது மாதிரி ஒரு 1000 2000 கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல குடும்பம் போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறவங்க எல்லாருமே காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 21 முறை சொல்லி பாருங்க. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையோட செய்யணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க சொல்லலாம். இதற்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சொல்லலாம், பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருந்தாலும் சொல்லலாம், பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னாலும் சொல்லலாம். இது ஒரு மந்திரங்களோ வழிபாடுகளோ பூஜை முறைகளோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு சுவிட்ச் வேர்டு தான். பணவரவிற்கான ஒரு எளிய தாந்திரிக முறை தாங்க. அதனால இதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆண் பெண் இருவருமே சேர்ந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும். புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறவங்க நம்பிக்கையோட செய்யுங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். அதனால கண்டிப்பா காலையில எந்திரிச்ச உடனே இந்த மந்திரத்தை வந்து நீங்க 21 முறை சொல்லுங்க. இது ஒரு மேஜிக் வேர்டுன்னே நம்மளுக்கு சொல்லலாம். இந்த அமேசிங் ஜாக்பாட் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தாங்க அடிக்கும். இவ்வளோ அமௌண்ட் நான் எதிர்பார்க்கல, ஆனா நான் சொன்ன மாதிரியே டக்குன்னு கிடைச்சிருச்சே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது உங்க கைக்கு கிடைக்கும். அதனால நிச்சயம் நான் சொல்றேங்க, காலையில எந்திரிச்ச உடனே நான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால பரவாயில்ல, நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 21 முறை சொல்லுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையின் பேர்ல தான் இதை செய்யறோம். முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.